தமிழ்நாட்டிற்கு நிதி தந்தும் சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் அழுது கொண்டே இருக்கட்டும் என்றும் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மத்திய அரசு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். பாம்பன் ரயில்வே பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மத்திய அரசு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். விழுப்புரம், புதுச்சேரி, புண்ணியம்பாக்கம், சட்டநாதபுரம், சோழபுரம், தஞ்சை ஆகிய சாலை திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் ராமேஸ்வரம், தாம்பரம் இடையிலான புதிய ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார். மேலும் தமிழ்நாடு, ஆந்திரா இடையிலான 4 வழிச்சாலை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். மத்திய அமைச்சர் எல் முருகன் வரவேற்ற நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்புரையாற்றினார். வணக்கம் என் அன்பு சொந்தங்களே என்று தமிழில் பேசி தனது பேச்சை தொடங்கிய பிரதமர் மோடி, ராமநாத சுவாமி நான் என்பதால் அனைவரும் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுங்கள் என்றார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். விழாவில் பங்கேற்ற தனது சக அமைச்சர்கள் என அஸ்வினி வைஷ்ணவ், எல் முருகன் பெயர்களை குறிப்பிட்ட பிரதமர் விழாவில் பங்கேற்ற தமிழக அமைச்சர்கள் பெயரை குறிப்பிடவில்லை. தமிழக அமைச்சர் பெருமக்கள் என பொதுவாக சொன்னார். தங்கம் தென்னரசு, பெரிய கருப்பன் ஆகியோர் விழாவில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரம் சென்னை புதிய ரயில் திட்டம் மூலம் சுற்றுலா மற்றும் வணிகம் வளர்ச்சி பெறும் என்று பிரதமர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றார். பாம்பன் பாலம்தான் இந்தியாவின் முதல் செங்குத்து பாலம் என்ற பிரதமர் 21ஆம் நூற்றாண்டில் பொறியியல் அற்புதம் என்றார். வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற பயணத்தில் தமிழ்நாட்டிற்கு என தனி இடம் உள்ளது என்ற பிரதமர் மோடி, திமுக காங்கிரஸ் ஆட்சியை விட தற்போது 3 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படுகிறது என்றார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட நிதி விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் இவையெல்லாம் செய்தும் கூட சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்றும் திமுக அரசை பிரதமர் மோடி மறைமுகமாக சாடினார். इसके बावजूद भी कुछ लोगों को बिना कारण रोते रहने की आदत है, वो रोते रहते हैं. இவற்றையெல்லாம் செய்த பிறகும் கூட சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவர்களால் அழ மட்டுமே முடியும். அவர்கள் அழுதுவிட்டு போகட்டும். इसके will also தொடர்ந்து பேசிய பிரதமர் மருத்துவ படிப்பை தமிழில் கொண்டுவர வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக் கொண்டார். மேலும் தமிழ்நாட்டிலிருந்து பலர் தனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதும் நிலையில் கையெழுத்தை கூட தமிழில் போடுவதில்லை என்றார். साथियों, देश भर में कई राज्यों ने मातृभाषा में डॉक्टरी की शिक्षा आरंभ की है. अब गरीब से गरीब मां का बेटा बेटी भी जिसने अंग्रेजी नहीं पढ़ी है वो भी डॉक्टर बन सकते हैं. मैं भी तमिलनाडु सरकार से आग्रह करूंगा कि वे तमिल भाषा में डॉक्टरी के कोर्सेज चालू करें ताकि गरीब मां के बेटे बेटी भी डॉक्टर बन सके. तमिलनाडु के कुछ नेताओं की चिट्ठियां जब मेरे पास आती है, कभी भी कोई नेता तमिल भाषी में सिग्नेचर नहीं करता है. अरे तमिल का गौरव हो. मैं सबसे कहूंगा कम से कम तमिल भाषा में अपनी सिग्नेचर तो करो. ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மத்திய அரசின் விழாவில் பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திருவள்ளுவர் சிலையை பரிசாக கொடுத்தார். இதேபோல ராமரின் பட்டாபிஷேக படம், தஞ்சை ஓவியம் ஆகியவற்றை பிரதமருக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பரிசாக வழங்கினார்.